வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நடப்பு நிகழ்வு பிப்ரவரி 2019 5/2/2019 நடந்த நடப்பு நிகழ்வுக்கான பத்தி பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கடந்த வருடம் ஒதுக்கீட்டான 2.98 லட்சம் கோடிகளோடு ஒப்பிடுகையில் 2019 ஆண்டுக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையானது பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஒதுக்கீடுகளை 6.87% அளவிற்கு அதிகமாக 3.18 லட்சம் கோடி வரை ஒதுக்கியிருக்கின்றது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் கூட்டுறவு சங்கங்களை துறையானது மகாராஷ்டிராவுக்கு மற்றும் மாநிலங்களுக்கும் இடையிலான விவசாய வர்த்தகத்தை அதிகரிக்கும் நோக்கில் நாடு முழுவதும் 6 பெரிய நகரங்களை மேலாளர்களை நியமிக்க முடிகின்றது. 2016 குடிமகன் திருத்த சட்டம் மசோதாவிற்கு எதிராக நடைபெறும் கொண்டிருக்கும் பொதுமக்கள் போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் மணிப்பூர் திரைப்பட இயக்குனர் அரிபா ஷாம் 2006 ஆண்டு தனக்கு வழங்கப்பட்ட பத்மஸ்ரீ விருதை திருப்பி அளித்தார். மணிப்பூர் திரையுலகிற்கு உலக திரைப்படங்களுக்கும் அவரது பங்களிப்புக்கும் முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் பத்மஸ்ரீ விருதை அவருக்கு அளித்தார். கல்வி முறை மேம்படுவதற்காக சிக்கிம் மாநில மனிதவள மேம்பாட்டுத் துறையானது மைக்ரோசாப்ட் நிறுவனத்துடன் ஒரு புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கின்றது. தமிழ்நாட்டு செய்திகள். தமிழக முதல்வர் சாலை பாதுகாப்பு மீதான விழிப்புணர்வை அதிகப்படுத்துவதற்காக பல்வேறு யுக்திகளை நிறைவேற்றி 65 கோடிகள் அளவிற்கு மொத்தமாக ஒரு நிதியை ஒதுக்கியிருக்கின்றனர். இந்த அறிவிப்பு பிப்ரவரி 4 முதல் 10 வரை தமிழகத்தில் அனுசரிக்கப்பட்டு இருக்கும் வருடத்திற்கு சாலை பாதுகாப்பு வரைதை ஒட்டி அறிவிக்கப்படுகிறது. புதிய CBI இயக்குனர் 2 ஆண்டுகளுக்கு பதவி காலம் கொண்ட மத்திய புலனாய்வு விசாரணை அமைப்பின் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் CBI தலைவராக IPS அதிகாரி ரிஷி குமார் சுக்லா நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவரது பதவிக்காலம் பிப்ரவரி 2ஆம் தேதியிலிருந்து தொடங்கி இவர் தன் பதவி பிப்ரவரி 4 தோன்றி ஏற்றுக்கொண்டார். பொருளாதார செய்திகள். ஈரான் மீதான அமெரிக்க தடைகளை மடையை மாற்றுவதற்காக இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய 3 அரசுகளின் ஒரு திட்டமே வர்த்தக பரிமாற்றத்திற்கான ஆதரவு தொழில்நுட்பம், அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் இன் சப்போர்ட் ஆஃப் ட்ரேட் எக்ஸ்சேஞ்ச். அதை ஷார்ட் ஃபார்ம் என்ன சொல்றாங்கன்னா INSTX ஆகும். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப செய்திகள். நிர்மலா சீதாராமன் தலைமையிலான பாதுகாப்பு கொள்முதல் குழு மிலன் 2T என்ற பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணை கொள்முதல் செய்வதற்கு ஒப்புதல் அளிக்கின்றது. மிலன் என்பது பிரான்சில் போன்டாய் ஆக்ஸ் ரோல்ஸ் எனும் நகரை அடிப்படையாக கொண்ட யுரோமியஸ் எனும் நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட ஒரு நடுத்தர வகையான சேர்ந்த எளிதில் இடம் மாற்றும் வகையிலான பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணை ஆகும். முக்கிய தினங்கள். உலக புற்றுநோய் தினம் பிப்ரவரி 4. புற்றுநோய் பற்றி விழிப்புணர்வு அதிகரிக்கும், அதன் தடுப்பு, கண்டுபிடிப்பு மற்றும் சிகிச்சை ஆகியவற்றை ஒழுக்கப்படுத்த உலகம் முழுவதும் ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி 4ஆம் தேதி உலக புற்றுநோய் தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த வருடம் இத்தினம் நான் முயல்கிறேன் மற்றும் நான் முயல்வேன் என்ற 3 கால பரப்புரையை வெளியிட்டன அனுசரிக்கின்றது. இந்த தினமானது 2008ஆம் ஆண்டின் உலக புற்றுநோய் தீர்மான இலக்குகளை முறையாக பயிற்சி செய்வதன் மூலம் சர்வதேச புற்றுநோய் கட்டுப்பாட்டு ஒன்றிலிருந்து யூனியன் ஆஃப் இன்டர்ன் கேன்சர் கண்ட்ரோல் என ஏற்பட்டது. இந்த தினத்தை அனுசரிப்பதற்கான முக்கிய நோக்கம் 2020 ஆண்டுக்கான இந்த நோயின் தாக்கத்தை அதனால் ஏற்படும் மரணத்தையும் குறைப்பதாகும். 2000ஆம் ஆண்டில் பிரான்சின் பர்சல் நடத்தப்பட்ட புற்றுநோய்க்கு எதிரான முதல் உலக மாநாட்டில் இந்த தினம் முதலாக அனுசரிக்கப்பட்டது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் தினசரி நடப்பு நிகழ்வை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப பார்த்து பண்ணுறோம். உங்கள் சப்போர்ட் எப்பவுமே தேவை. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.